ஹலோ மை டியர் டிராமா லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற லோன் பாய் ஃப்ரெண்ட் டிராமாவோட பார்ட் 4 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். கடைசியா நம்ம ஹீரோயின் அவ பாய் ஃப்ரெண்ட் ப்ரப்போஸ் பண்ண கெடுத்தும் ஒரு மாதிரி குழப்பத்திலேயே தானே இருப்பா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் அவ ஆஃபீஸ்க்கு போறப்ப இந்த மாதிரி ஷின் எனக்கு ரின் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. இதை கேட்டனையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செம ஹாப்பி ஆயிருவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மூஞ்சி மட்டும் ஒரு மாதிரி ஃபியூஸ் போன பல்பு மாதிரியே இருக்குமா. இதை நோட் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஏதுன்னு தெளிவா விசாரிப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நேத்து அவ இந்த ரிங்க கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண கெடுத்து நாங்க 2 பேரும் கிஸ் பண்ற மாதிரி வந்தோம். அப்ப நான் ஏதோ ஒரு பதட்டத்துல அவனை தள்ளிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கடுப்பாய் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏய், இதுக்காக தானடி நீ இவ்வளவு கஷ்டப்பட்ட? அவன் ப்ரப்போஸ் பண்ணி கிஸ் பண்றானா, பதிலுக்கு கிஸ் பண்றதை விட்டுட்டு அவனை தள்ளி விட்டு ஓடி இருக்க, ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் என்னன்னே தெரியல, வர வர என் மனசே ஒரு மாதிரி குழம்பி போய் கிடக்கு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த லோன் பாய் ஃப்ரெண்ட் ஜுன்னு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. உடனே இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும், உன் மனசை இந்த அளவுக்கு குழப்பமாக்குன அந்த ஜுன் யாரு, அவனை மீட் பண்ணி ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணுங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோயினும் அந்த ஜுன்னை இப்ப இங்க வர வச்சிருவா. இவனை அந்த பொண்ணுங்க நல்லா மேலையும் கீழையும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, இவன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் சின்ன விட உண்மையிலே ஹேண்ட்ஸமா தான் இருக்கான், இப்படி ஒரு பையனை பக்கத்துல வச்சா மனசு மாறதான் செய்யும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கப்பயே அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு மாதிரி ஷாக் ஆவாங்க. இப்ப அதே ஷாக்கோட அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட திரும்பி, ஏய், இந்த கொரியன் டிராமாலாம் நீ பாத்திருக்கியா? நம்மளுக்கு ஆரம்பத்திலே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும், அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட நம்மளுக்கு எதுவுமே செட் ஆகாத மாதிரி இருக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில புதுசா ஒரு பையன் வருவான், அவன் ஜாலியா ஒண்ணுத்துக்குமே உதவாதவன் மாதிரி தான் சுத்திக்கிட்டு இருப்பான். ஆனா கடைசியில பார்த்தா அவன் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனா இருப்பான். ஒருவேளை அந்த மாதிரிதான் ஓ லைஃப்லயும் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜுன்னு கிட்ட தான் பல கேள்வி கேட்பாங்க. ஹே, உண்மையை சொல்லு, உன் லைஃப் ஹாப்பியா வாழணுங்கிறதுக்காக உன் பணக்கார அப்பா கூட சண்டை போட்டு நீ இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத பையன் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பல கேள்வி கேட்பாங்க. ஆனா இதெல்லாம் கேட்ட அந்த ஜுன் இப்ப ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, என்னோட சீக்ரெட்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்பா. இதை கேட்டோட நம்ம ஹீரோனுக்கு அப்படியே தலையே சுத்துற மாதிரி ஆயிரும். ஆனா அடுத்த செகண்ட்ல இந்த ஜுன் ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு, ஏங்க என்னங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நானே 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இதுல நான் பணக்கார வீட்டு வாரிசா வேற இருப்பேன் உங்களுக்கு நினைப்பு அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டுருவான். அதுக்கடுத்து இப்ப எல்லாருமே ஒன்னா மீட் பண்ணி முடிச்சக்கடுத்து நம்ம ஹீரோயினும் ஜுன் மட்டும் தனியா வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்களா. அப்ப வழக்கம் போல ஆப்போசிட்ல அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துருவான். ஆனா அவன் இப்ப வேற ஒரு பொண்ணு கூட நடந்து வந்துகிட்டு இருப்பான். இதை பார்த்த நம்ம ஹீரோயின் அவன் இவங்க 2 பேத்தையும் பாக்குறதுக்குள்ள ஓரமா ஒளிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஜுன்னையும் ஓரமா எழுதிட்டு வந்துருவா. ஆனா இதை பார்த்த அந்த ஜுன் இப்ப கடுப்பாவான். ஏய், நேத்து தான் அவன் உனக்கு ரிங்க கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணான்னு சொன்ன, இப்ப என்ன வேற ஏதோ ஒரு லேடி கூட போய்கிட்டு இருக்கான், அவனை இன்னைக்கு நான் அடிச்சு என்னன்னு கேட்க போறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புவானா. அப்ப நம்ம ஹீரோன் அப்படியே அவனை ஸ்டாப் பண்ணி, ஐயோ எல்லா தப்பும் ஏன் மேலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இவனுக்கு ஒண்ணுமே புரியாது, இவன் மேல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். சரி, நம்ம இங்க வச்சு எதுவும் பேச வேண்டாம், நம்ம ரெக் இருக்கிற இடத்துக்கு போய் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவாங்களா. ஆனா அங்க பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா உள்ள இருக்கிற ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும். என்னன்னு இவங்க 2 பேரும் உள்ள போய் பார்த்தா அங்க அந்த ரெக்கு அந்த ஜீரோவை போட்டு அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருப்பா. இதை பார்த்த நம்ம ஹீரோ, ஏங்க நாங்க உங்க லோன் பாய் ஃப்ரெண்டாவ இருந்தாலும் இப்படி எங்க எங்களை போட்டு அடிப்பீங்க அப்படின்ட்டு போய் தடுப்பானா. அப்ப அந்த ரெக்கு, நான் ஒன்னும் ஃபர்ஸ்ட் லைனை கிராஸ் பண்ணல, அவன் தான் தேவையில்லாம தப்பு பண்ணான் அப்படின்பா. இதை கேட்ட அந்த ஜுன்னும், ஓ இந்த ஜீரோ தான் இவன் மேல இருக்கிற லவ்ல ஏதோ கிஸ் பண்ற மாதிரி ஏதோ நடந்திருப்பான் போல, அதனாலதான் இவ சப்புன்னு அரைஞ்சிட்டா அப்படிங்கிற மாதிரி நினைப்பான். ஆனா அப்புறம் தான் அந்த ரெக்கு சொல்லுவா, இந்த ஜீரோ அந்த ரெக்கோட பையனை போட்டு அடிச்சிருப்பான் போல, இத ஸ்கூல்ல உங்க பையனை யாரோ போட்டு அடிச்சிருக்காங்க, என்ன ஏதுன்னு விசாரிங்க அப்படின்னு சொன்னக்கடுத்து தான் இவளுக்கு இந்த விஷயமே தெரிய வந்திருக்கும். அதனாலதான் கோவப்பட்டு இவன் அடிச்சிருப்பா. இதை கேட்டோன்னு அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் லைட்டா யோசித்து பாப்பா, இந்த ஜீரோவுக்கு அந்த ரெக்கை ஏற்கனவே பிடிக்கும், அவ கூட இருக்கிற குழந்தையோ எக்ஸ் ஹஸ்பண்டோட குழந்தை, அதனால எதுவும் ஜெலசினஸ்ல அந்த குழந்தைய போட்டு அடிச்சிட்டானோ அப்படிங்கிற மாதிரி யோசித்தா. இப்ப அந்த ஜீரோ அப்படியே எந்திரிச்சு நின்னு, நீங்க பண்றது ரொம்ப தப்பு, உங்க குழந்தைய உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க ஒரு தடவையான் காமிக்க தான் செய்யணும், உங்க கல்யாண விஷயத்துல நடந்தது எதுவுமே உங்க ஹஸ்பண்ட் தப்பே கிடையாது, நீங்க உங்களுக்கு கோவம் வரும் அப்படிங்கறத மறைக்கணுங்கிறத நினைச்சனாலதான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துச்சு, அந்த ஸ்ட்ரெஸ்னால நீங்க அரைக்கி மாதிரி நடந்துகிட்டு இருந்திருக்கீங்க, இதுல உங்க ஹஸ்பண்ட் தப்பு என்ன இருக்கு, நீங்க ஆரம்பத்துல இருந்தே உங்களோட ட்ரூ நேச்சரை காமிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கோவம் வரப்ப அதை அவர் பெருசாவே எடுத்திருக்க மாட்டாரு, எல்லா தப்பையும் நீங்க பண்ணிட்டு இப்ப கடைசியா அவரோட குழந்தைய அவர்கிட்ட காட்ட கூட மாட்டேங்கிறீங்கல்ல, சரியோ தப்போ நடந்தது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, நீங்களும் உங்க வாழ்க்கையில மூவ் ஆன் ஆகணும், அவரும் அவரோட வாழ்க்கையில மூவ் ஆன் ஆகணும், சோ தேவையில்லாம உங்களுக்குள்ள இருக்கிற ஈகோனால ஒரு குழந்தை வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க, நான் உங்களை உண்மையிலே லவ் பண்றேன், அதனாலதான் உங்க மேல அக்கறைப்பட்டு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்பா. ஆனா இதெல்லாம் கேட்ட கெடுத்து இவ்வளவு நேரம் ஸ்ட்ராங்கா இருந்த அந்த ரெக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சிருவா. ஆனா இது வெளிக்காட்டிக்காம இப்ப அப்படியே அந்த ஜீரோவை, இங்க பாரு, என் லைஃப்ல நான் என்ன பண்ணுங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன், இனிமேல் என் குழந்தைகிட்டே வரக்கூடாது, இந்த ஏரியா பக்கமே உன்னை பார்க்க கூடாது அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டுருவா. அப்படி இவன் இந்த இடத்த விட்டு மொத்தமா காலி பண்ணிட்டு போறப்ப அந்த ரெக்கோட குழந்தை இவனை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கும். சோ அந்த குழந்தை சிரிப்புலயே நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், இந்த ஜீரோ கண்டிப்பா இந்த குட்டி குழந்தைய அடிச்சு
அறிமுகப்படுத்தவே இல்ல. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பிளான் இருக்கிற மாதிரி தெரியும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஏற்கனவே செமையா குழம்பி போயிருக்கிறவ இப்ப இந்த சம்பவத்துக்கு அடுத்து இன்னும் குழம்பி போயிருவாளா. அதனால இப்ப என்ன நினைச்சான்னு தெரியல. நம்ம ஜுன்னு கிட்ட போய், சரி நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே விளையாட்டுத்தனமா தான் இருப்பியா, இல்லனா நல்லபடியா நீயும் சம்பாதிப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அவனும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, மேடம் நான் உங்ககிட்ட அடிமையா வந்ததுக்கு அடுத்திருந்தே பல பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கே என்ன பார்த்து ஆச்சரியமா தான் இருக்கு. நான் இப்படிலாம் ஹார்ட் ஒர்க் பண்ற பர்சனே கிடையாது. ஆனா இந்த கடந்த 6 மாசத்துல என் வாழ்க்கையில பல சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே அந்த ஜுன் கிட்ட, நேத்து என் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான நாள். என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி கிஸ் பண்ற மாதிரி வந்தான். ஆனா அப்படி இருக்கிற சமயத்துல எனக்கு எதுக்கு ஓ மூஞ்சியை கண்ணு முன்னாடி வந்துட்டு போகணும், என் மனசுக்குள்ள நான் என்னதான் நினைக்கிறேன்னு எனக்கே புரியல அப்படிங்கிற மாதிரி நேத்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் இவன் கிட்ட டீட்டெயிலா சொல்லுவாளா. இதை கேட்டு அந்த ஜுன் ரொம்ப ஷாக் ஆயிருவான். ஆனா இருந்தாலும், இங்க பாருங்க, அது நீங்க ஏன் கூட சுத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதனால திடீர்னு என் மூஞ்சி உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் போய் உங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன எதுன்னு பேசுற வழிய பாருங்க அப்படின்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்ல நான் பேசாம என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த ரிங்க திரும்பி கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். அது எப்படி, என் பாய் ஃப்ரெண்ட நான் லவ் பண்றப்ப உன் ஃபேஸ் எனக்கு நான் கிஸ் பண்றப்ப ஞாபகம் வரும், அப்ப என்னோட மனசுல ஏதோ ஒரு மாற்றம் வந்துருச்சுதான்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ பேச ஆரம்பிச்சிருவா. அது மட்டும் இல்லாம என்னோட ட்ரூ நேச்சரை பத்தி எதுவுமே தெரியாத அந்த சின்ன நான் கல்யாணம் பண்ணி ஒரு போலியான வாழ்க்கை வாழ்ந்து கடைசியில நானும் ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம ரெக்கு மாதிரி ஆயிட்டேன்னா என்ன பண்றது. அதுக்கு பதிலா என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு எனக்கு எவ்வளவு கோவம் வரும், கோவம் வரப்ப என்னை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உன்ன நான் கல்யாணம் பண்ணா என் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சரி ஓகே, இனி ஜுன்னும் அவன் மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லி 2 பேரும் இங்கேயே ஒன்னா சேர்ந்துருவாங்க அப்படின்னு நினைச்சா அந்த ஜுன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை பிடிச்சு திட்டுவான். மேடம் உங்களை நான் புத்திசாலின்னு நினைச்சேன், நீங்க என்ன இப்படி முட்டாள்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு கோவம் வரப்பெல்லாம் நல்ல விதமா நடந்துக்கிறதுக்கு காரணம் நான் உங்களோட லோன் பாய் ஃப்ரெண்ட், உங்களுக்கு நான் அடிமையா இருக்கேன். சோ நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க தான் செய்யணும். இதுவே நான் உங்களை கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் ஆயிட்டேன்னா இந்த மாதிரியா நான் இருப்பேன், எனக்கும் கோவம் வரும், உங்களை நான் எதிர்த்து பேசலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. கல்யாண வாழ்க்கைனா எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே மட்டும் இருக்கிறது கிடையாது. அதுலயும் சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனா என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்திருந்தாலும் நம்மளோட லவ்டு ஒன்ஸ் கூட நம்ம கடைசி வரைக்கும் இருக்கிறது தாங்க மேட்ரு. இவன் பேச்சை கேட்டக்கிறது தான் இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி தெளிவாவே ஆவான். ஆமா நீ சொல்றது கரெக்ட், தேவையில்லாம வந்த டிஸ்ட்ராக்ஷனுக்காக நான் எப்படி என் லைஃபோட மோட்டோவே மாத்துவேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் சின்ன கல்யாணம் பண்ணி சந்தோஷமா அவன் கூட ஒரு ஒய்ஃபான வாழ தான் போறேன். அதுக்கு நான் பண்ண வேண்டியது நேத்து நடந்த விஷயத்துக்கு அவன் கிட்ட நான் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணுவா. பார்த்தா கால் போகாது, பையன் பிளாக் பண்ணிட்டான் போல. இது தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோனுக்கு மறுபடியும் கோவம் வந்துரும். அப்புறம் என்ன, கோவத்தை யார்கிட்ட காட்டுவா, வழக்கம் போல அந்த ஜுன்னை தான் தூக்கி போட்டு நல்லா அடிப்பா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து திரும்பி அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பாப்பா. பார்த்தா ரிங்கு போகவே போகாது. அதனால நம்ம ஹீரோவை தான் பிடிச்சு திட்டிக்கிட்டு இருப்பா. எல்லா பிரச்சனையும் உன்னாலதான்டா, நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு ஆன்லைன்ல பர்ச்சேஸே பண்ணிருக்க கூடாது, இப்ப பாரு தேவையில்லாம உன்னை வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து என் வாழ்க்கைய நானே போட்டு குழப்பிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் புலம்ப ஆரம்பிச்சிருவாளா. ஆனா இவ்வளவு நேரம் இது எல்லாத்தையும் ஜாலியா கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஜுன் இப்ப என்ன நினைச்சான்னு தெரியல. அவன் மூஞ்ச ஒரு மாதிரி சீரியஸா மாத்தி ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி, ஓகே நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் நல்ல ஒரு வேலைக்கு போகிறேன், நிறைய சம்பாதிக்கிறேன், அதுக்கடுத்து ஏன்டா இவனை நம்ம ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணோம்னு நீங்க நினைக்கவே மாட்டீங்கல்ல அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வருவான். சரி ஓகே, அட்லீஸ்ட் இப்பயான்ட்டு இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லி பார்த்தா இப்ப நம்ம ஹீரோயின் தெளிவா இருக்கா போல. அவ டக்குன்ட்டு பக்கத்துல இருந்த ஒரு பாத்திரத்தை எடுத்து மண்டையிலேயே போட்டு, அந்நேரம் ஏதோ மனசு கஷ்டத்துல நீ வேணா என்ன ஹவுஸ் ஒய்ஃபா ஏத்துக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன், அதுக்குன்ட்டு அதனை உண்மையிலே சொன்னேன்னு நம்பிட்டு இவ்வளவு தூரம் வருவியா, ஒழுங்கு மரியாதையா 10 மீட்டர் தள்ளி நில்லுடா அப்படிங்கிற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. இந்த ஜுன் என்ன நினைச்சான்னு தெரியல, இப்ப அப்படியே பல கம்பெனிக்கு ஏறி இறங்குவான், ஏதான் வேலை கிடைக்குதான்னு சொல்லி பாப்போன்ட்டு. ஆனா எங்கேயுமே பெருசா அவனை செலக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்களா. அதனால ஒரு மாதிரி சோகமா நடந்து வந்துகிட்டு இருப்பான். அப்ப ஆப்போசிட்ல அந்த ஷின்னு வருவான். இவனை பார்த்தனையும் நம்மால் ஸ்ட்ரைட்டா அவன்கிட்டே போய், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கம்பெனில எனக்கு வேலை வாங்கி கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு அந்த ஷின்னு, என்னடா எப்ப பார்த்தாலும் ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்ப, இப்ப திடீர்னு பொறுப்பா இவ்வளவு ஹை சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுற, என்ன திடீர்னு வாழ்க்கையில பொறுப்பு வந்துருச்சா என்ன, நீங்க ஏன் பேச மாட்டீங்க, நீங்க பண்ண வேலைனாலதான் இப்ப உங்க கேர்ள் ஃபிரெண்ட் என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜுன் சொல்லுவான். ஆனா இவன் எதை பத்தி பேசுறான்ட்டு அந்த ஷின்னுக்கு புரியாதா. அப்பதான் அந்த ஜுன் தெளிவா சொல்லுவான், அன்னைக்கு நீங்க ரிங்க கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணப்ப அவ திடீர்னு ஓடிட்டா, அந்த கடுப்புல நீங்க அவளை பிளாக் பண்ணிட்டீங்க, அதனால கோவத்தை யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம அவ என்ன போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம குடி போதில அப்பப்ப என்கிட்டே வந்து என்ன பேசாம ஒரு சூப்பரான ஹவுஸ் ஒய்ஃப் ஆக்கிடுறியா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பா. அதனாலதான் அவளுக்காக
வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இந்த ஜூன் சொல்லுவானா. இதை கேட்ட அந்த ஷின் இப்ப அப்படியே, என்னது நான் அவளை பிளாக் பண்ணிட்டு அவகிட்ட பேசலையா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப போனை செக் பண்ணி பாப்பானா. பார்த்தா இந்த ஷின் வேற ஒரு பொண்ணை பிளாக் பண்றதுக்கு பதிலா நம்ம ஹீரோயினை தெரியாதரமா பிளாக் பண்ணி வச்சிருப்பான். அந்த விஷயம் இப்பதான் இவனுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நம்ம ஹீரோயின் ரிங் கொடுத்து கிஸ் பண்றப்ப ஓடி இருப்பால, இவன் அந்த தப்பாவே எடுத்திருந்திருக்க மாட்டான் போல. அவ கிஸ் பண்றதுக்கு வெக்கப்பட்டு ஓடிட்டா அப்படிங்கிற மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பான். பிளஸ் அது மட்டும் இல்லாம இவன் கூட நேத்து வந்த பொண்ணுமே ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு ரோட்ல ஒன்னா நடந்து வந்திருப்பாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் மொத்தமா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அந்த ஷின் கொடுத்த மோதிரத்தையே அப்படி ஒரு மாதிரி ஏக்கமா சோகமா பாத்துக்கிட்டு இருப்பாளா. அப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். யாருன்னு போய் பார்த்தா அந்த ஷின்னு. இவனை பார்த்தனே ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினுக்கு ஹாப்பியா தான் இருக்கும். ஆனா அடுத்த செகண்ட்ல அப்படியே சோகமாயிருவா. ஏன்னா அவன் என்ன நினைச்சுக்குவானா, ஓகே இந்த ரிங்க திரும்பி வாங்கி மொத்தமா பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லலாங்கிறதுக்காக தான் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவ முடிவு பண்ணிடுவா. இதனால அந்த ரிங்க அவ திரும்பி கொடுக்கலான்ட்டு வருவாளா. அப்ப அந்த ஷின் புதுசா இன்னொரு ரிங்க நீட்டுவான். அது மட்டும் இல்லாம இத்தனை நாள் வரைக்கும் அவன் எந்த தப்பு பண்ணாலும் நம்ம ஹீரோயின் கிட்ட சாரியே கேட்டிருக்க மாட்டான். இப்ப நேற்று தெரியாதரமா நம்பரை பிளாக் பண்ணனால நம்ம ஹீரோயின் என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு ரொம்ப சுகமா ஃபீல் பண்ணி இருந்ததை அந்த ஜூன் மூலியமா இவனுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் டைமா அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட சாரிங்கிற மாதிரி கேட்பான். இவன் இப்படி கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிரும். அதோட சேர்த்து இன்னொரு ரிங்கையும் வேற கொண்டு வந்திருப்பாங்களே. இப்ப அப்படியே அந்த ரிங்கையும் நம்ம ஹீரோயினோட கையில போட்டு விட்டு, நான் எப்ப பார்த்தாலும் வேலைன்னு இருக்கேனா, அதனால என்னால என் லவ் உன்கிட்ட ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அதனாலதான் நம்மளுக்குள்ள இவ்வளவு கன்ஃபியூஷன். சோ என்னோட லவ் உனக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காகவே தான் நான் இப்ப 2வது தடவை உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு இன்னொருக்கு அந்த ரிங்க போட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்பான். ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல. அவ ஒரு மாதிரி அப்படியே கண் கலங்கிக்கிட்டு, இல்ல நம்மளுக்கு இந்த மேரேஜ் செட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா உண்மையிலே நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. எனக்கு அப்பப்ப நீ பண்ற விஷயத்துக்குலாம் கோவம் வரும். ஆனா அந்த கோவத்தை எங்க உன்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணா என்னை விட்டு போயிருவேங்கிற பயந்து எனக்கு ரொம்ப இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாளா. ஆனா இதை கேட்ட அந்த ஷின் இப்ப அப்படியே டக்குன்னு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, இங்க பாரு நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட், ஃபியூச்சர்ல உனக்கு நான் ஹஸ்பண்ட் ஆக போறவன். ஏன் மேல நீ கோவத்தை காட்டுறதுக்கு எதுக்கு இவ்வளவு தயக்கம் அப்படிங்கிற மாதிரி ஸ்வீட்டா பேசுவான். அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணு புரிய வரும். இத்தனை நாள் வரைக்கும் ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்றேன்ட்டு நம்ம ஹீரோயின் தான் தேவையே இல்லாம அவ லவ் லைஃப ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிட்டா. அப்புறம் என்ன, இவளோட ட்ரூ நேச்சரையும் அவனோட பாய் ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இதுக்கடுத்து இவங்க லவ்ல எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு சூப்பரான ஹவுஸ் ஒய்ஃபும் ஆக போறா. ஆனா இப்படி இவங்க கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கத அந்த ஜூன் ஒரு ஓரமா நின்று சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவன் தான் அந்த ஷின் கிட்ட நம்ம ஹீரோயின் இவனை எந்த அளவுக்கு லவ் பண்றா அப்படிங்கறத சொல்லி இந்த இடத்துக்கு கூப்பிட்டே வந்திருப்பான். சோ இப்ப இவங்க சேர்ந்ததை பார்த்துக்கெடுத்து அந்த ஜுன்னுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸா தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் ஹாப்பியா இருக்கிறத பார்த்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அந்த 2 மோதிரத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாளா. இப்ப அந்த இடத்துக்கு அந்த ஜூன் கட்டுக்கட்டா காசு எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுப்பான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். அப்ப அந்த ஜூன் அப்படியே, இங்க பாருங்க இதுல நிறைய காசு இருக்கு, இந்த காசை வச்சு என் கடன் மொத்தத்தையும் அடைச்சிடலாம். நீங்க என்ன இஎம்ஐல தானே வாங்குனீங்க, சோ இந்த காசை வச்சு நீங்க அந்த இஎம்ஐ மொத்தத்தையும் அடைச்சிருங்க, அவ்வளவுதான். அதுக்கடுத்து ப்ராப்ளம் சால்வ். நானும் உங்களுக்கு சேர வேண்டிய பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இனிமேல் உங்களுக்கு அடிமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வந்த பிரச்சனையும் மொத்தமா இப்ப முடிஞ்சிருச்சு. ஏன்னா உங்க பாய் ஃப்ரெண்ட் தான் உங்க ட்ரூ நேச்சரை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டார்ல. அப்புறம் என்ன, எல்லாருக்குமே பாசிட்டிவ் எண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே நக்கலா, அதெல்லாம் இருக்கட்டும்டா, ஆனா இவ்வளவு பணம் உனக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குதர்க்கமா கேட்பாளா. அதுக்கு அந்த ஜுன்னு ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே, அதுவா நான் என் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கினேன். சரி அதை பத்திலாம் எதுக்கு இப்ப டீட்டெயிலா பேசிக்கிட்டு, அந்த கான்ட்ராக்ட் எடுங்க, அதுல ஒரு சைனை போட்டு மொத்தமா இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்ப போவானா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இவன் திடீர்னு இங்க இருந்து கிளம்ப போறான் அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிரும். அதாவது தப்பான இன்டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். இத்தனை நாள் ஃப்ரெண்டு மாதிரி கூட இருந்த ஒருத்தன் திடீர்னு விட்டுட்டு போறான் அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால அந்த ஜுன்னு கூப்பிட்டு, என்னடா அப்படியே போற, ஒரு பாய் டேக் கேர் எதுவுமே சொல்ல மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, அதுக்கு அந்த ஜுன்னோ, எங்க நீங்க இத்தனை நாள் வரைக்கும் பாஸா இருந்தீங்க, நான் உங்களுக்கு அடிமையா இருந்தேன், நம்ம என்ன பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா, டேக் கேர் பாய் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு, அவ்வளவுதான், இனி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க வாழ்க்கையை நடத்திட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுவான். சோ இவங்க கதை இங்க இப்படி நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த ரெக் பொண்ணை தான் காட்டுவாங்க. கடைசியா அவளோட லோன் பாய் ஃப்ரெண்ட் அந்த ஜீரோ தன்னோட பையனை அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிதான் இவ வீட்டை விட்டே துரத்தி விட்டுருப்பா. ஆனா அது உண்மையே கிடையாது போல. அந்த ஜீரோ ரொம்ப நல்ல பையன். அவன் இந்த குட்டி பையனை போட்டு அடிச்சிருக்கலாம் மாட்டான். இந்த ரெக்கு பண்றது தப்பு, அந்த பையனை அவங்க அப்பா கிட்ட வளர விடுறதுதான் கரெக்டான விஷயம் அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காக தான் அவன் அந்த குட்டி பையன் முதுகுல தழும்பு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு மேக்கப் பொண்ணை போட்டு விட்டுருப்பான் போல. இந்த விஷயம் 2 நாள் கழிச்சுதான் அந்த ரெக்குக்கே தெரிய வந்திருக்கும். சோ இந்த ஜீரோ அட்வைஸ் பண்ணக்கிறது தான் இந்த ரெக்குக்கு அறிவே வந்திருக்கும். அதனால இத்தனை நாள் வரைக்கும் குழந்தைய காட்ட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவ இப்ப எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்டே போய் அந்த குழந்தைய விட்டுட்டா. அதே மாதிரி இந்த ஜீரோக்கு தான் மேல எவ்வளவு லவ் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா
போயிட்டவ இப்ப ஸ்ட்ரைட்டா ஜீரோவை தேடி வந்துருவா. அதுக்கடுத்து என்ன, இந்த ரெக்கும் ஜீரோவும் அதே இடத்துல ஒன்னா சேர்ந்துருவாங்க. சரி ஓகே, எல்லாம் நல்லா போகுது, கதை முடிய போகுதோ அப்படின்னு நினைச்சா 1 வருஷம் கழிச்சுதான் காட்டுவாங்க நம்ம ஹீரோனுக்கு இப்ப அந்த ஷின்னோட கல்யாணமே ஆயிருச்சு. பிளஸ் அவ பிரெக்னெண்டா இருக்கா. ஒரு 8 months ஆயிருக்கும் போல. இப்ப அவளை பாக்குறதுக்கு அந்த ரெக் வருவாளா, என்ன மேடம் பிரெக்னன்சி டைம் எப்படி இருக்கு, நான் சொன்ன மாதிரி ரொம்ப கோவமா வருமே, அதெல்லாம் யார்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாளா. அதுக்கு நம்ம ஹீரோயினும், நான் அப்பப்ப அதை ஷின் மேல காட்டுவேன், ஆனா எவ்வளவுதான் நான் அவனே போட்டு டார்ச்சர் பண்ண முடியும், நான் அவனை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணா அவன் எங்க என்னை விட்டுட்டு போயிருவானோன்னு லைட்டா பயமா இருக்கு, இந்த பயத்தினாலே எனக்கு ஸ்ட்ரெஸ் கூடுது அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த ரெக்கு சும்மா இல்லாம, உனக்கு ஸ்ட்ரெஸ் ஆச்சுனாதான் என்ன பண்ணுன்னு உனக்கே தெரியுமே, நான் சொன்ன சைட்ல ஆன்லைன்ல ஒரு பையனை ஆர்டர் போட வேண்டியதானே அப்படின்பா. ஐயோ தெய்வமே, பிரச்சனையே வேண்டாம், ஏற்கனவே ஒரு பையனை என் வாழ்க்கையில விட்டனாலதான் என்னென்னமோ சம்பவம் நடந்துருச்சு, இப்ப திரும்பி இன்னொரு பையனா, நீ எதுக்கு இன்னொரு பையனை போடணும்னு நினைக்கிற, உனக்கு தெரிஞ்ச ஆளே திரும்பி இந்த சைட்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. யார பத்தி அவ பேசுற அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஜுன்னு தான். என்னன்னா இவன் நம்ம ஹீரோயின் கிட்ட நிறைய காசு வந்து கொடுத்துருப்பான்ல, அதையெல்லாம் இவன் சம்பாரிச்ச காசும் கிடையாது, அவன் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இருந்து வாங்கியிருக்க மாட்டான், வெளியே தான் கடனா வாங்கி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துருப்பா. அடுத்து அந்த கடனை அடைக்க முடியாதனால திரும்பி அதே சைட்ல அவனை சேல்ஸுக்கு போட்டுருவாங்க போல. இது தெரிஞ்சு நம்ம ஹீரோயின், ஆஹா இவன் தாண்ட நம்ம ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு கரெக்டான ஆளு அப்படின்ட்டு மறுபடியும் அவன் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுருவா. அதுக்கடுத்து என்ன, இப்ப பிரெக்னன்சி மூட் ஸ்விங்ஸ்ல இருக்கிற நம்ம ஹீரோயின் அந்த ஜுன்னு வந்த கடுத்து அவனை 2 அடி அடிச்ச கடுத்து தான் அவ ஃபேஸ்ல கொஞ்சமாண்டு ஸ்மைல் வரும். சோ இந்த குழந்தையவ பெத்து அந்த குழந்தை ப்ரீ ஸ்கூல் போற வரைக்குமே இந்த ஜுன் இனி நம்ம ஹீரோனுக்கு அடிமையா தான் இருப்பான். இது தெரிஞ்சு அந்த ஜுன் ஐயோ முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆவான். சோ இவங்களோட கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு எண்டே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த டிராமாவை இந்த இடத்துல முடிப்பாங்க. சோ ஓகே கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க. இந்த டிராமா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோ வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பை.